நான் கரெக்டா அரசியலா போயிடும். அதால வேண்டாம், இதை கௌரவ தலைவரை வேண்டாம் நான் சொல்றேன். இதை நீங்கள் அனுமதிக்க கூடாது. மற்றது குற்றச்சாட்டு உங்களை பற்றி நிறைய இருக்கிறது. இது சம்பந்தம், இது ஒரு சட்டமன்ற டிசிசி மீட்டிங்ல இயற்றினார். சட்டத்தை நடைமுறைப்படுத்தத்தான் கேட்டிருக்கிறது. பழைய அபிவிருத்தி சபை சம்பந்தம் அப்ப ஒருவருடைய எவ்வளவு இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த பழைய அபிவிருத்தி சபை சம்பந்தமான இருக்கின்ற முன்மொழிப்பட்ட திருத்தங்களா அல்லது பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்களா இது எல்லாமே இப்ப இங்க இருக்கின்ற பழைய அபிவிருத்தி சபையால இது நினைக்கிறேன் அமைச்சராலையும் தொழில் அமைச்சராலையும் கதைச்சு அவங்க டிஸ்கஸ் பண்ணப்பட்டுதான் இதுல எடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று அது மாத்திரமல்ல இதுல எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கைகள் இதனால செயல்களுக்கு போயிருந்த நடவடிக்கைகள் பனை மரத்தை தரிக்கிறது சம்பந்தமாக முன்னால் சரி, பனை உற்பத்திக்கு முன்னால் சரி, இதுகளை பாரிய நான் சொல்றது கேட்டா 14 இப்ப நாங்க முதல்ல என்னன்னு கேட்டா, அதாவது வடமாகாணத்துக்கு இந்த பனை அபிவிருத்தி சபைங்கிறது மிக மிக முக்கியமானதுன்னு நான் கருதுறேன். ஏன்னு கேட்டா, நான் அண்மையிலும் கூட இந்த பனை சம்பந்தமான பல்வேறு கூட்டங்களுக்கு பல்வேறு இதுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அதனால தலைவர் உங்கள்கிட்ட நான் உதவி கேட்கக்கூடாதுன்னு கேட்டா, அந்த பனை அபிவிருத்தி சம்பந்தமாக இருக்கின்ற ஏழையவர்கள், அதாவது தனியார் செய்கின்றார்கள், தனியார் உற்பத்தி செய்யப்படுது, அந்த தனியார் உற்பத்தி அல்லது அரசாங்கத்தால் செய்யப்படுகின்ற உற்பத்தி, அரசாங்கத்தால் செய்யப்படுகின்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் நாங்க எதிர்வரும் காலங்களில் உண்மையிலே இந்த டிசிசி மீட்டிங் மாற்றமல்ல ஏரிய மீட்டிங்களையும் போட்டு நாங்க அதுகளை தெரியப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அப்பதான் எங்களுக்கு இந்த பனையின் மீது ஒரு அக்கறை வரும் நினைக்கிறேன். இப்ப அந்த பனை சம்பந்தமாக உண்மையிலேயே செயல்களுக்கு கூட ஒரு நிலைமைத்தான் இன்னைக்கு எங்களால காணக்கூடியதாக இருக்கு. சரியா? அப்ப அதனால வேண்டிய அந்த இதே கவனத்தில் எடுப்போம். ஒரு நிமிஷம், சம்பந்தப்பட்ட தலைவருடைய அப்பாயின்மெண்ட்லேயே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது அந்த உங்களுடைய ஆக்டிவா இருக்குது, அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஒரு முடிச்சா தான் வரலாம். ஆனால் இவரோடு நினைக்கிறேன் இவரா அல்லது எனக்கு தலைவர்கள் சொல்லப்பட்டவர்கள் தெரியாத, இவரோட சயின்ஸ் பிஎஸ்சி கெமிக்கல் கெமிஸ்ட்ரி கிராஜுவேட். அப்போ அது தவிரவும் மக்களுடைய கருத்து தான் நான் நீங்க சொல்றேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை. எனக்கு எந்த பெண்ணையும் வெட்ட வேண்டிய தேவையும் இல்லை. என்னென்றால் இரண்டாவது சம்பந்தப்பட்ட இவர் தங்களுடைய வலது கை என்று சொன்ன இதையும் என்னிடம் அங்க வேலை செய்கிறார்களே கொண்டு ஒரு முறைப்பாடு தந்திருக்கிறார்கள். வாசிப்பேன், வாசித்தா ஒரு அரசியல் போய்மட்டதால நான் சொல்றேன். இது சம்பந்தமா நாங்கள் பிறகு நிக்கிறோம் சம்பந்தப்பட்ட பெருந்தொடர் அமைச்சருடைய கலைச்சு. ஏனென்றால் இவர் தன்னுடைய சகோதரி ஒருவரை அக்கௌண்ட் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். இரண்டாவது எனக்கு வந்த அரசாங்கத்தின் இந்த கதையை கேட்ட ஒருத்தருடைய தங்கச்சிக்கு தான் அப்படி அவருடைய பிரச்சனை இருக்கு. அது சம்பந்தமான விசாரணைகள் அது அவங்களோட அந்த அமைச்சு மட்டும்தான் போகும். இல்ல இன்னும் அப்படியான நேரங்கள்ல இப்ப நாங்கள் முழு பெர்மிஷனையும் கொடுக்கறதுக்கு டிஎஸ்சில இருந்து இவர்கிட்ட கையில கொடுத்துட்டோம்னு சொன்னா அக்கௌண்ட் நாங்க யாருன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட தங்கச்சி வைப்போம். அப்ப ஒரு நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. எந்த தங்கச்சி எங்க இருக்காங்க விசாரிச்சு போட்டுவாங்க. இது எல்லாத்தையும் சொல்லலாம். சொல்லக்கூடாது. மற்றது இரண்டாவது இங்க ஒரு அதிகாரிகள் தான் இப்ப இங்க வந்து சம்பந்தப்பட்டவர் ட்ரேட் யூனியன் ஆக்கள்
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செய்யறபடியாகவும் அதுக்கு இது சம்பந்தம் நான் கதைக்கல அதை வேறு விதமா எஸ் அதை நான் சொல்றேன் கிளியரா சொன்னா இந்த விஷயத்தை புரிய கதைப்போம் அப்படி கிடையாது முழுக்களையும் பாருங்க அங்க காசையும் கூட்டிக்கணும் அங்க 3000 மாசம் பதவி தாக்கல் அமைச்சரோட கழிச்சிருக்கிறார் அவருக்கு சம்பந்தமா இன்கொயரியும் போடுறாங்க நான் நினைக்கிறேன் இப்படியானது வந்து பொலிட்டிக்கலா யூஸ் பண்ணணும். அதாவது நீங்க கலைகளும் சரியான போல ஜோதி கலைகள் நான் ஒன்று சொல்றேன் கேட்டா இங்க வந்திருக்கிறது உங்களை கதிக்கிறவங்க வந்து கூடுதலா அந்த திணைக்கலங்கிட்ட தலைவர் அவர்கள் நாங்கள் மரியாதை தெரிஞ்சுக்கணும் மரியாதை பெற்றுக்கொண்டு போகணும் சரியா. அப்ப அந்த நேரத்துல இப்ப உங்களை உங்களோட பிரச்சனை வருது அர்ஜுனா வந்து நான் சொல்றேன் இவங்களை வந்து இந்த விஷயத்தை சரிவர தெரிஞ்சு கொள்ளாம நம்ம பேசணும். அதனால இது பூரணமாக தெரிஞ்சு கொண்டு அறிஞ்சு கொண்டு இதுக்கான முடிவுகள் எடுக்கும். அதுக்கு பிறகு இந்த டிசிஷன் எடுப்போம். அதனால வேண்டி நம்ம ஒருத்தரை வந்து தர குறைவாக பேசுகின்ற பொழுது அது வந்து நல்லதில்லை. எங்கிட்ட பெருங்கு உங்களோட தான் நம்ம வேலை செய்யணும் நாளைக்கு. அப்ப அந்த ஆட்கள் அதாவது இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகளோட நம்ம வேலை செய்யும். பழைய அபிவிருத்தி பழைய அபிவிருத்தி என்ன நாங்கள் விரும்பினாலும் மட்டும் இப்போதைக்கு தலைவராக இருக்கிறது சகாதேவன் தான். சரி அது மாத்திரதா இல்லையா அல்லது அது நடவடிக்கை அது வேற இந்த குவாலிபிகேஷன் இருந்தாதான் இந்த அப்ளிமெண்ட் கொடுக்கலாம். எனக்கு தெரியும் வேற எந்த ட்ரேட் யூனியனுக்கு வேலை வந்ததுக்காண்டி அரசாங்கம் கொடுக்கிறது மக்கள் அடிப்படையில் ஏற்கனவே போராட்டம் செய்திருந்தார்கள். யார் இந்த ட்ரேட் யூனியனா அதுவா இதுவா வந்து அது வேற மக்களுடைய உறப்பாட நான் பெருங்கடத்துறை அமைச்சர் தான் இருக்கிறேன். அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். செஞ்சிருக்கிற ஒன்று அதை வந்து அவருக்கு சொல்றாரு நீங்க உம்மண்ட கட்சியோட வச்சுக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான மக்கள் முறைப்பாடு நீங்க 8-10 பேரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க சார். ஒரு நாள்ல திருப்பி கண்டிப்பா 10-15 பேரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க. எல்லா கம்பெனிலும் இருக்கு. தயவு செய்து நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி ஆக்களை டிரான்ஸ்பர் பண்ணவும் விரும்பின இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்பர் ஓடர்ஸ் இருக்கு. அளந்து கதைங்க நாங்க அளந்து கதைக்கிறோம். கௌரவ அமைச்சர் 40 பேருக்கு எனக்கு உங்களுக்கு பாராளுமன்றம் இருக்குது, அமைச்சர் தெரியும். அதை இங்கே பேசுங்க. அப்படியேப்பட்ட பிரச்சனை அதனால இது வந்து ப்ரொபோசல்ஸ் தான். இந்த ப்ரொபோசல் வந்து ஏதாவது பெருசாக நிறைவேற்ற அதிகாரி ஒரு தலைவரை பொது வழியில வச்சு அவமானப்படுத்தக்கூடாது. அவர் வேணும்னா மினிஸ்ட்ரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த கட்சி நினைக்கிறது நாமினேஷன் என்ன பற்றியே உங்களோட புத்தகத்துல எவ்வளவு விஷயம் அழகி கொண்டு போறீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பற்றி ஐசியமாக வாய்ஸ் இல்லையா ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி ஒரு ஆசை பற்றி வெளியே நான் ஒன்றை கொண்டு இருக்கேன். நீங்க எத்தனை கொண்டு கொண்டாட கொடுத்துருக்கீங்க இன்வைட் பண்றீங்க. இது சம்பந்தமா என்ன தரவு சொல்லுங்க. இது சம்பந்தமா இன்வைட் பண்ணீங்க இவரை அன்இன்வைட்டட் கெஸ்ட். கேன் யூ ப்ளீஸ் கெட் அவுட். கௌரவ தலைவர் ஒரு அன்இன்வைட்டட் கெஸ்டோட ஆள விட்டு ஏன் இப்படி பிரச்சனை உருவாக்குறீங்க? இவரை யார் இன்வைட் பண்ணீங்க அந்த மீட்டிங்கு? இவர் எது சார்பா வந்தவர்? எனக்கு அதை சொல்லுங்க தலைவர். என்ன அடிப்படையில் உள்ளுக்குள்ள வந்தவர்? நான் கதைக்கிறது ஒரு மக்களோட பிரச்சனை, எந்த தனிப்பட்ட பிரச்சனை மக்களுக்கு ஓபன் பண்ணி நான் ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்றேன். சரியா, நெக்ஸ்ட் டைம் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் அனுமதி இல்லை. அழைக்கப்படுகின்ற ஆட்கள் மாத்திரம் அரசியல் கட்சி தான். சரியா, அதே நேரத்தில் சரியா
பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யணுமாக இருந்தா நாங்க டிசிசி ஆபீஸ்ல இருக்கோம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் மத்தியாவும் இருக்கிறாரு, இந்த பக்கம் முறைப்பாடுகள் சொல்லுங்க. அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய குரலாக ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க பார்லிமெண்ட் கட்டிருக்கோம். அப்ப அந்த பாராளுமன்ற எல்லாரையும் வந்து பேச போனா முடிவா நினைப்பாங்க. கடந்த மாகாண சபை தேர்தல்ல 7,800 சரி, வாக்களித்த மக்களுக்கு நான் எப்படி வேலை செய்யறேன், எப்படி சேவை அது செய்யறேன், அது நீங்க எப்படி நீங்க யாழ்ப்பாணம் இல்ல யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதி ரெண்டுக்கும் ஐயா உங்கள மாதிரி தேர்தல் 393 பேர் நின்று அவ்வளவு இல்ல 200 வாக்கு 100 வாக்கு இது முழுக்க எம்பி ஓடாதான் மயூரன் இல்லாத இவரும் இல்ல மயூரனும் 7,000 இப்படியான ஒரு அடிப்படை இல்லாத நீங்க வரையிடாது. பல விடயங்கள் இருக்குது நிறைய மாவட்ட செயலாளர் முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் சார். மாவட்டம் ஆரம்பத்தில் இருந்தது மிகவும் தூரமாக வளர்க்க